வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 2026 தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே மதிப்பெண் பதிவேற்றம் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்குன்னா, மெயினாக 12க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி, 10க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்து ஒவ்வொரு விதமாக அப்டேட் கிடச்சிட்ருக்கு. இருந்தாலும் எனக்குரிய அப்டேட்டு எனக்கு என்னென்ன அப்டேட் கிடைக்குதோ அது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 10th ரிசல்ட்டுக்கோசரம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 500க்கு 450+ வந்து எடுக்கணும், அதே மாதிரி 600க்கு 550+, 580+ இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறீங்க, உங்களுடைய எய்ம் வந்து எவ்வளோன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காலையிலே 2 வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் 7ஆம் தேதியும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 3ஆம் தேதியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இப்போ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தமிழக அரசு சொன்ன மாதிரி 12க்கு வந்து 8ஆம் தேதியும் 10க்கு வந்து 20ஆம் தேதியும் அப்படின்னா பேப்பர் அலிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும், சீக்கிரமாக பேப்பர் அலிஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுனால முன்கூட்டியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பேப்பர் அலிஷன் கேம்ப்லையுமே சீக்கிரமாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் பேப்பர் அலிஷன் கேம்ப் எல்லாமே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மதிப்பெண் பட்டியலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியான முக்கிய தகவல், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் 6 நாட்களில் 10க்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் அலிஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. 12க்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் அலிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்களில் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 150 முகாம்களில் நடைபெற்றுள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவடைந்துள்ளது, முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. 150 முகாம்களில் நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளது. தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியாகிறதா, அப்படி இல்லை என்றால் முன்கூட்டியே வெளியாகிறதா? தமிழக மாநில பாடத்திட்டத்தில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி நேற்றோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்றது. இது தொடர்பாக தேர்வுகள் துறை அதிகாரிகள் கூறும்போது 150க்கும் மேற்பட்ட முகாம்களில் விடைத்தாள் திருத்துதல் பணிகள் நடைபெற்றது. பணிகள் முடிந்ததை அடுத்து மாணவர்களோட மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதிப்பெண் பகுப்பாய்வு உள்ளிட்ட இறுதிக்கட்ட வேலைகளை முடித்து ஏற்கனவே திட்டமிட்டபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியாகுமா, அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 3ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 7ஆம் தேதியும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிட்ருக்கு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக முன்கூட்டியே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ தேதிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு கிடைச்ச அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஆகட்டும் 12th ஆகட்டும் நமக்கு நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் இந்த மாதிரி தான் அப்டேட் கிடைக்குது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் முன்கூட்டியே இந்த தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து ரிசல்ட் வெளியிட்டால் கன்வென்ட்டாக இருக்கும்? ஸோ இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது. என்ன ரிசல்ட் வரப்போகுது, என்ன மார்க் வரப்போகுது, சென்டா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டில் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மார்க் வந்து வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரும். அதில் நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா இந்த டைம் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் நடந்துச்சு. கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க இந்த பேட்சுக்கு. அதனால் கொஷின் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய அந்த மன அளவுக்கு ஏற்ப விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு மே 3ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவும், மே 7ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுமா? காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மே 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? ஏன்னா அந்த மே 3ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து நினச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் 10th பொறுத்த வரைக்கும் புதியதாக ஆட்சி அமைக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் வந்து ரிசல்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ரிசல்ட் ரிலேட்டாக தொடர்ந்து அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு
மாநகர ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ நமக்கு ஒவ்வொரு டைமும் இந்த ரிசல்ட் ரிலேட்டாக நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு சில அஃபிஷியல் அப்டேட், ஒரு சில அன்அஃபிஷியல் அப்டேட் கிடைக்குது. அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகர ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அடுத்தடுத்து 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டாக தொடர்ந்து நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாநகர ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். நன்றி.